ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ். இது என்ன வீடியோன்றது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சண்டே விலாக் தான். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப காலையிலேருந்து ஒரே மழை தான். இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சங்கிறது வருது, ஆனால் வெயில் வரல. எங்கள் ஊரில் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்கள் ஊர்லேயும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷோகேஸ் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணோம். நீங்களும் இந்த பொங்கலுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லைட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வெளிச்சத்தை பார்க்க விட இருட்டில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. இந்த லைட்டு இப்போ தான் தேடி எடுத்து ஆன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். லைட்டெலாம் ஷோகேஸில் அழகாக இருக்கும் எல்லோ கலரில் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பூரி மசாலும் தான். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பாவியாக குக்கரில் வேக போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கெலாம் நறுக்கி இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டோம். இப்போ உருளைக்கிழங்க வேக வைக்க வேண்டியதான். 3 சவுண்டு விட்டால் போதும். அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. ஒரு தக்காளி தேவை. அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாலாம். ஸோ இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மூடியாச்சு. ஸோ ஆவி வந்தக்கப்புறம் நம்ம ஆவி வந்தக்கப்புறம் வெயிட் போட்டு 3 சவுண்டு விட்டுடலாம். நம்ம பூரிக்கு மாவு எப்படி பேசிடுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய், சுடுதண்ணி போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் எப்பயுமே நம்மளுக்கு சர்க்கரைங்கிறது. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவு போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பிசைய ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு 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 பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் விட்டுட்டேன்னா அப்புறம் ரொம்ப லூஸாகிரும். ஸோ நம்ம பூரி மாவு எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப தளர்த்தியாக இருக்கக்கூடாது. அதாவது தளர்த்தினா லூஸாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பூரிங்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். சின்னதாக பொரிக்க வரும் அழகாக. முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது உப்பின்ட்டு வரும். அப்படியே புஃபுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதை பார்த்து தானே பூரின்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. எனக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதா இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எப்படியா இருக்குன்றது. இந்த மாதிரி தான் தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்கம் குக்கர் இப்போ ஆவி அடங்கின்னு இருக்கு. இன்னும் திறக்க ஆகலை. திறந்தக்கப்புறம் காமிக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற வைங்கோ. அப்போ தான் நல்லா இருக்கும். சுமாராக ஒரு 1/2 hour. சப்பாத்திங்கும் போது ஒரு 1 மணி நேரமாவது ஊறினா தான் சூப்பராக வரும், சாஃப்டாகவும் வரும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மாவோட ஃபைனல் லுக்குக்கு வந்துட்டோம். நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம கையை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். எப்பயுமே மாவோட பதம் என்னென்னா நம்ம மாவு தொட்டால் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். இப்போ எங்கள் அம்மா கையில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மாவு பிசைகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் உப்பு, நெய், சர்க்கரை, கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுட்டு கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா,
எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன்னா அவ்வளோதான். இதான் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ரவை கொஞ்சம், மைதா மாவு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். ரவை எதுக்கு போடணும்னா நல்லா மொறுமொறுன்னு உப்பிட்டு வரும், தான் போட்டுது. எப்பயுமே வந்து மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்கோ, மூடி போட்டுட்டு. ஏன்னா அது வந்து காற்று போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்கோ. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து திறந்தா எடுத்து இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ மசாலா பண்ணும்போது அடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கை ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆறட்டும், அதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சுக்கலாம் நம்ம ஆறினதுக்கப்புறம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆறிடுது. ஸோ உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து எடுத்துக்கலாம். இதை பார்த்துக்கோங்க, தோல் உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, தோலெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி உதுத்து விடுங்கோ. மேஷர் வச்சு பண்ணினா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கையாலேயே பண்ணால் நல்லாயிருக்கும், அப்போ தான் உருளைக்கிழங்கு வாயில் தென்படும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். எல்லாமே பண்ணக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லா உருளைக்கிழங்குமே உதுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீஞ்சட்டியை வந்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் காயட்டும், எண்ணெயும் விட்டுருக்கேன், நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிடுது. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா வெடிக்கட்டும். ஸோ என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு வரமிளகா போட்டுருக்கேன். கடுகு நல்லா காயட்டும். கடுகு இப்போ நல்லா வெடிக்கும் போது இந்த மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிடுது. ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா வதக்குங்கோ. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு தெரியுறதா, இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை. நல்லா வதங்கினோடனே தண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம் பார்க்கலாம். கொதிச்சக்கப்புறம் கொதிக்க நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து திருவின இஞ்சி வந்து தூவி விட்டுறலாம். திருவி வச்சுக்கோங்க, இஞ்சி மட்டும் கொஞ்சோண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேவையான பொருட்கள் என்னென்னா, கடலை மாவு கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும், அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அது நல்லா கொதி வந்துடுது. வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வெந்துடுது. இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே கொட்ட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க உருளைக்கிழங்க. என்கிட்ட இருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் நான் போட்டுட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிப்ஸ், கடலை மாவு விட்டுக்கோன்ட்டு, அதை வந்து நம்ம இப்போ விட போகிறோம். கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தாலே போதும். அதையே விட்டுட்டு இப்போ நல்லா கிளற வேண்டியதான். கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, லூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து போன மந்த்து December 14 தான் வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 578 கிட்ட ரீச் ஆகிட்டோம். 600 வரப்போ ஒரு 20 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம்னா 600 வந்தாச்சு. டக் 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 டக்குன்னு ஏறிடுச்சு. இந்த ஆதரவுகளுக்கெலாம் ரொம்ப நன்றி உங்களுக்கு. எங்கள் வீடியோஸும் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, ரீச்சபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்காக நாங்களும் டெய்லி எஃபர்ட் எடுத்து வீடியோ கண்டிப்பாக போடுறோம். அவ்வளோதான், என்னென்னா மசாலெலாம் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து கொத்தமல்லி மட்டும் நறுக்கி ஃபைனலாக தூவி விட்டுட்டோம்னா மசால் வந்து ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பையும். மசால் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி மசால் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தூவுறதுக்காக நம்ம வந்து கொத்தமல்லி நறுக்கின்னு இருக்கோம் கொஞ்சமாக. ஸோ ஃபைனலாக நான் வந்து மசாலுக்கு ஃபைனல் லுக் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லியை நறுக்கி தூவி விட்டுக்கலாம். ஃபைனல் லுக் அண்ட் ஃபைனல் டச்சில் வந்து நம்மளோட மசாலா வந்து எல்லோ வித் க்ரீன் கலரில் பார்க்கவே சூப்பராக எம்மியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது, உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்து நம்மளுக்கு பிடிச்சமான பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரி செய்கிறதுக்காக பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம ஒரு எண்ணெய் பக்ஷணம் செய்யும் போது இந்த மாதிரி இரும்பு பானலை எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி பூரி செய்கிறதுக்காக இரும்பு பானலையில் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கோம். ஸ்டெப் இப்போ வந்து நம்ம பீடா போடுறதுக்காக ரெடி பண்ணலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த சைடு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீடா எல்லாமே போட்டாச்சு. அடுத்து நம்ம தேய்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தேய்க்கிறதுக்காக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி தேய்க்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சாலே போதும். பூரிக்குங்கிறது சைஸே இவ்வளோதான், எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும். சப்பாத்திங்கிறது தான் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஓகே. ஸோ பூரி இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயும் நல்லா காஞ்சுன்ட்ருக்கு, சிம்லேயே இருக்கட்டும், நல்லா காய்ட்டு. அதுக்குள்ளேயும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் இட்டுன்றலாம். காஞ்சிருத்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி பூரி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பூரி தேய்ச்சதை போட்டாச்சு. அப்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பிண்டு வருது. இந்த மாதிரி தான். அவ்வளோதான், பூரி பொரிச்சாச்சு ஒன்று. இந்த மாதிரி தான். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா புஃப்னு இருக்குது. பார்த்தீங்களா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக இதே அளவுக்கு செஞ்சு பாருங்க. ஸோ பூரி ரெடி ஆகிட்டே இருக்குது. மசாலும் ரெடியாக இருக்குது. இந்த பூரிலாம் செய்யும் போதே பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோன்னே கண்டிப்பாக இதே அளவு போட்டு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க. ஸோ எங்காத்துல வந்து பூரி இந்த மாதிரி ரெடி ஆகிடுது. பார்த்தெல்லாம் ப்ரௌனாக நல்லா உப்பிண்டு கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எங்களோட சமையல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டிட்டு போயிருங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து சண்டே நைட் டின்னர் ரெசிபிஸ் தான் பார்த்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான், பாய்.